இருந்திருக்கு. பெரிய ஆலமரம், வானுயர்ந்த தென்னை மரம், பரந்த வயல்வெளி, இப்படி பச்சை பசேலும் இருந்திருக்கு. அங்க ஒரு பாட்டி இருந்திருக்கு. இந்த பாட்டுக்கு பேரு என்ன தெரியுமா? இந்த பாட்டுக்கு பேரு தான் வள்ளி. இந்த கிராமத்துல மரம் யார் நட்டா, எதுக்கு நட்டாவ, ஒரு பண்டிகை வந்தா எதுக்கு கொண்டாடியும், எல்லா கதையுமே தெரியுமா? இந்த பாட்டுக்கு ஒரு பேரன் உண்டு. இந்த பேரனுங்க பேரு தான் கவின். கவின் நகரத்துல படிச்சுட்டு இருந்தவன். படிச்ச விடுமுறைக்கு பாட்டி வீட்டுக்கு வரும்போது கைபேசிய வச்சு விளையாடிட்டே இருப்பான். இவனுக்கு வண்டு முரளும் ஓசை, கிளிகள் கீச்சு கீச்சு ஓசை, ஆத்துல தண்ணி பாய ஓசை, இதெல்லாம் கேட்டு இவனுக்கு எரிச்சலா வரும். இவன் கேப்பா, பாட்டி இது என்ன சவுண்டு? பாட்டி சொல்லும், இது சவுண்ட் இல்லப்பா, நம்ம மண்ணோட சங்கீதம். ஒரு நாள் இந்த கவினை கிராமத்தை சுற்றி காட்ட கூட்டிட்டு போயிருக்கு. ஆனா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அதான் எங்க தாத்தா நட்டது. நாங்க அதுல ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். இப்போ பாத்தியா எவ்வளவு குருவி கூடு கட்டி இருக்கு. ரோட்ல வரையெல்லாம் படுத்து ஓய்வெடுப்பாவ. இருக்குல்ல, இதுங்களை விவசாயம் செய்ய குடிக்கு தண்ணி தரும். இத நாங்க அறிஞ்சொல்ல மாட்டோம், காவேரி அம்மா அப்படின்னு தான் சொல்லுவோம். கொஞ்சம் ஆள காட்டுறாங்க, மரம் இருக்க இடத்த எங்களுக்கு தருவீங்களா? நாங்க இதுல ஒரு கம்பெனி வைக்கோம், உங்களுக்கு வேலை சம்பளம் எல்லாம் தரலாம். கொஞ்சம் பேருக்கு ஆசையா இருந்திருக்கு. இந்த பாட்டு என்ன செய்யல, குடுக்கல. இந்த பாட்டு சொல்லியிருக்கு, எங்க முன்னோரோட ரத்தமும் வயவையும், எங்க மண்ணோட பசுமையும் பாரம்பரியமும். கவின் கைபேசி எடுத்து எல்லாருமே அனுப்பிட்டாச்சு. கொஞ்சம் அவங்கள எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த கம்பெனியை வேற இடத்துல மாற்ற வச்சாங்க. கவின் சொல்லியிருக்கான், நானும் பறிச்சு லீவ்ல ஒரு மரம் நடுவேன். இந்த பாட்டிய கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வந்துட்டு. இந்த கதையோட கருத்து என்னவென்றால்,